ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நேற்று நான் போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அதுக்கு ரீப்ளே பட்டன் நான் இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று போட்டிருந்த அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்லாம், அதாவது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 5 மினிட்ஸில் அதுக்கப்புறம் மைனர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் நான் போட்டு வச்சுருந்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான இதாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ நல்ல இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது, 1 2 3 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நான் இது பண்ணேன். ஸோ இந்த இதுக்கெலாம் நான் ப்ரியாரிட்டி கொடுக்கல. இந்த இதுக்கெலாம் ஆக்சுவலாக 2 டைம்ஸ் தான் இதாக இருக்குன்ட்டு. பட் ஆனால் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகும்போது இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆனது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி அதாவது ஓப்பனிங் கண்டிலே நல்ல ஹியூஜாக இருந்தால் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம். ஸோ அப்போயோ இல்லாட்டி கொஞ்ச நேரத்துலையோ அது ரீட்ரேஸ் ஆகி கீழே விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் போய் இந்த பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இதை பார்த்தோன்னே நான் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல நான் ட்ரேடு போகலை. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட நிலவரம். ஸோ நிஃப்டியோட நிலவரம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுதான். ஸோ நிஃப்டிலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போயிருந்திருக்கு. ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் 2 டைமும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கான். நம்ம போகிறா இருந்தால் அந்த கண்ட்ரிலே போயிருந்துருக்கோம். ஸோ அது போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா இது நிஃப்டியோட இது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தொட்டுட்டு தான் ரிட்டர்ன் ஆகணுன்ட்டு எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஸோ அதனால் அது பக்கத்தில் கூட போயிட்டு கூட ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதனால் அது போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ நம்ம ட்ரேடருக்குன்னா ஒரு நல்ல இது இருக்கணும் பார்த்திங்களா, ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆகுதுன்னா எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் போகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்துட்டு போயிருந்துருக்கு. ஸோ மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ண போயிருக்கான். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ அதனால் நான் இது பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இது. ஸோ இது பிரேக் அவுட் ஆன டைம் பார்த்திங்கன்னா 11:40. ஸோ அந்த 11:40க்கு நீங்கள் நிஃப்டியில் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ 11:40க்கு தான் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ் யூஷுவல் வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் ஃபால் மாடல் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல போயிருந்தால் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 36,500லேருந்து கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா போயிருந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ட்ரேடு எடுத்துருக்கிறதுக்கு சான்ஸு இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த இது அப்போ பார்த்திங்கன்னா அந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனோன்னே நம்ம போகணுங்கிற மாதிரி நான் நினச்சி வச்சுருந்தேன்.
சாரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து க்ளீன் பிரேக் அவுட் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 12:35க்கு அதுக்கப்புறம் அதே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து பிரேக் அவுட் ஆனால் நிஃப்டிலையும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் வந்து நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து பாருங்களேன், 2 3ஆவது ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் இங்கே 4ஆவது. ஸோ 12:35 சாரி அந்த இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 12:35. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு. ப்ளஸ் வந்து அந்நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியலை அதால். ஸோ இன்னும் நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 12:35க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இதுக்கு மேலே வந்து இப்படி போய் இதுவாச்சுன்னா அதுக்கடுத்து போகலாம் பார்த்தேன். ஏன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் அதுக்கடுத்து போனால் இங்கே வரைக்கும் டார்கெட் இருக்குது, அதனால் அங்கே வரைக்கும் போகலாம் பார்த்தேன். பட் ஆனால் அந்த டேவோட ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நான் போகலை. அதனால தான் அதை வந்து நிஃப்டியை வச்சு தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து அவாய்ட் பண்ணேன் நான். ஸோ நிஃப்டி மட்டும் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நான் பிரேக் அவுட் ஆச்சுட்டு போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், நான் வேணால் அந்த லைன்ஸில் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு. ஸோ இது டார்கெட் இங்கே வரைக்கும் வரப்போகுது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வந்து நம்ம இருப்போம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த நெக்லைனை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஏன் ட்ரேட் எடுக்கலைன்னா இந்த இடத்துல வாட்டர் ஃபால் மாடலும் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலை. பட் அதே நேரத்தில் நிஃப்டிலையும் வந்து நான் பார்த்தேன். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ 1.25. ஸோ இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து பார்த்தோம், இங்கே நிஃப்டியில் வந்து ஒரு தெளிவான இதுவே வந்து இல்லை. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான இதே இல்லை. ஸோ 1.25. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி எந்த ஒரு இது வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே வந்து எனக்கு தெரியலை இந்த இடத்துல. ஸோ வந்து 1.25க்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. ப்ளஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட் வேறு வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் இது மூவிங் ஆவரேஜ் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வேறு வந்து ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த டைம் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து வச்சோம் வைங்களேன், இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதோட 50 மூவிங் ஆவரேஜ் அது வந்து பிரேக் அவுட் ஆகி வாட்டர் ஃபால் மாடல் மாதிரி ஃபார்ம் ஆனால் தான் நம்ம இதை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஓகே வந்து நிஃப்டிலையும் ஃபார்ம் ஆகலை, பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா அந்த இது ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து பேங்க் நிஃப்டிலையும் 20 மூவிங் ஆவரேஜே பிரேக் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்ததை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் பேங்க் நிஃப்டியில் வந்து நான் போகலை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரிஞ்சோன்னா நம்ம வந்து அந்த மைனர் ட்ரெண்ட் போட்டு வச்சுருக்கணும். நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வந்து இருக்கணும் அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த பிங்க் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும். இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உடனடியாக வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இன்றைக்கி வந்து நடந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் பண்ண இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான லெசனுங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளீன் பிரேக் அவுட் இந்த இடத்துல வந்து போயிருந்துருக்கணும் 1.40. ஸோ அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன மைனர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட். ஸோ எனக்கு இந்த இடத்துல போனால் தான் தோணுச்சு. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆன மாதிரி இருந்ததா சரி. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்மால் புல் பேக் தான் இருந்தது. அதுக்கடுத்து இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ
இது வந்து இதில் பட்டுட்டு கீழே வருமா இல்லாட்டி இது பிரேக் அவுட் ஆகிட்டு போகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு போகணுங்கிற மாதிரி வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ ஃப்ரைடே வேறு வீக்கெண்டு. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து என்ட்ரு ஆகலை. ஆனால் என்ட்ரு ஆகிருந்தேன்னா வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்து இது பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நல்லா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மேலே தான் வந்து போயிருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் போயிருந்தாலுமே 36,718. ஸோ கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா வந்து அந்த 100 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்து வந்துடுது. ஸோ அட்லீஸ்ட்டு 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம் இந்த இதில் போயிருந்தான். ஸோ அந்த மைனர் ட்ரெண்ட் பாஸ் ஆகிறதுனால வந்து நான் வந்து போகலை அதுக்கு அடுத்து. ஸோ இந்த ஒரு இதனால வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து தான் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 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 எந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு தேவையானது, எந்த இதெல்லாம் வந்து மார்க்கெட் இதெல்லாம் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோ அந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுட்டு மற்ற ட்ரெண்ட் லைன்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி விட்றலாம். மற்ற இதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு தேவை இருக்காது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அது ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்தனால வந்து போகிறதுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நல்ல ட்ரேட்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துருந்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து மீட்டிங் இருந்தனால நான் வந்து மீட்டிங் போயிட்டேன், அதனால் எடுக்க முடியல. ஒரு ட்ரேடு தான் வந்து ப்ராப்பரான ட்ரேடு. மற்றபடி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வரல. இந்த மைனர் ட்ரெண்ட் மட்டும் நான் போடாமல் இருந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். லாஸ் தான் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ வந்து எந்த கேண்டில் க்ளோஸ் எங்கே வந்தால் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுருந்தால் நம்ம வந்து இந்த இதிலே வந்து எக்ஸிட் ஆகிருப்போம். எக்ஸிட் ஆகிட்டு இங்கேருந்து உடனே வந்து நம்ம கால் ஆப்ஷன், சப்போஸ் இந்த நெக்லைன் பிரேக் ஆகிட்டு நம்ம போயிருந்தாலுமே இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தாலும் அதுக்கடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னால வந்து நம்ம வந்து இங்கே கால் ஆப்ஷன் போயிருந்துருக்கணும். ஸோ 1.40 பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட்டு, நிஃப்டியும் பிரேக் அவுட்டு 1.40. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் போயிருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் மாடலு, இங்கேயும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் மாடலு. ஸோ கால் ஆப்ஷன் வந்து நம்ம போயிருந்துருக்கணும். ஸோ அப்படி போயிருந்தாலும் இங்கேருந்து அந்த லாஸை வந்து நம்ம இங்கே வந்து ரெக்கவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் மக்கள். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருந்தது எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எடுக்க முடியலை. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம பேட்டர்ன் படி ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே வந்து இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுப்பாங்க. நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் அந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸ்க்குலாம் நல்லா தெளிவாக தெரியும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் மாதிரியே தெரியும். பட் ஆனால் அங்கேருந்து அப்படியே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு அப்படியே தூக்கிட்டு இங்கிட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மைனர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் வந்து நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா வந்து ரொம்ப லாஸ் இல்லாமல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.